மலைகளும் கதைகளுமாக காட்சி தந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சுரேஷ் தோழர் எப்படி ஒரு யதார்த்தமாக இருப்பாரோ அந்த யதார்த்தம் அப்படியே ஸ்க்ரீனில் இருந்தது. ஊர்வசி மேடம் வந்து அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்களோட ரசிகர் நான். ஆனால் இந்த படம் வந்து அவங்களோட நடிப்பு தீனிக்கு அசலாக வந்து ஒரு தேனி போட்ட படமாக இருக்கும். இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உள் மனசில் இந்த படம் ரொம்ப நெருக்கமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியமான நீலத்தோட முக்கியமான பங்களிப்பு. ஏன்னா இப்போ தமிழ் பிரபாத்தோட சொல்லும்போது கூட நீலம் படம் தொடர்பான பொது புத்தின்னு ஒன்று சொன்னார். அது உண்மைதான், அப்படி ஒரு பார்வை இருக்குதுங்க. ஆனால் நீலமோட கான்ட்ரிபியூஷன் வந்து திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா இங்கே சமூக சமத்துவத்துக்கான ஒரு டயலாகையும் பங்களிப்பையும் செலுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அதில் வந்து இன்னைக்கு வந்து அது கூடுதலாக ஒரு ரசனை மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிற ஒர்க்கை வந்து நீலம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரசனை மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான திரைப்படம், முக்கியமான காலகட்டம் கூட. ஏன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மவுத் டாக் மூலமாக தமிழ்நாடு முழுக்க அப்படி காட்டு தீ மாதிரி பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தா அவங்க இந்த வழக்கமான கிளீஷேவெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அந்த கதையை அதோட நுட்பங்களோட அழகாக சொல்லியிருக்கிறது தான் அதோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன் பர்சனலாக. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய எடுத்துட்டு அதுக்கு ஒரு காதல் காட்சி வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறது, இப்படின்ட்டு ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்குள்ளே அந்த படத்தை வச்சுருவோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்தை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து மக்கள்கிட்ட போயிருக்குன்னா பார்வையாளர்கள் வந்து ரசனை மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ரொம்ப வெறியோட தயாராக இருக்கிறாங்கன்றது தான் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த பார்வையாளரோட வீச்சை நம்ம பார்க்குறோம். அதை வந்து ஜேபேபி பார்க்கும்போது இன்னும் அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொழுதுபோக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் சினிமாவுடைய பார்வையாளர் ரசனை மாற்றத்திற்கு ஏற்படுத்திய இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தோட பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஆதிரை அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேபேபி டீம் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் அண்ணனுடைய வெற்றின்றது வந்து எப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் அவர் ஜெயிக்கணுன்றதும், அவர் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி. உண்மையிலே மனசார சொல்கிறேன், நான் ஜெயிக்கிறத விட அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு பின்னால் அவ்வளோ பெரிய காத்திருப்பு இருக்குது, பெரிய வலி இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், சென்னையிலே ஒரு வானத்தை போல டீம் அப்படின்னு. ஒரு சென்னையில் இவ்வளோ நெருக்கடிக்கடையில் ஒரு கூட்டு குடும்பமாக அவங்க தம்பி சஞ்சய் துரைக்கும், இன்னொரு தம்பி, அவங்க அம்மா, அவங்க எல்லாருமே பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்னடா இவர் தாண்டா ஜெயிக்கணும் கண்டிப்பாக. அவங்க அவ்வளோ பெரிய அவருடைய வெற்றிக்காக அப்படி காத்திருக்கிறது வந்து இது பயங்கர உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கபாலிக்கு தான் முதல்ல வந்தார். சாருடைய டீம்லேருந்து எங்கள் டீமுக்கு கபாலிக்கு வரும்போது யாரா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் வந்த கொஞ்ச நாள்ல எல்லாருமே காலி பண்ணிட்டார், எல்லாருமே அரவணைச்சிக்கிறது. உதாரணம் சொல்ல போனால் என் லைஃப்ல ஒன்று கபாலியில் வந்து குமுதவள்ளி அந்த போஸ்ட்மார்டம் பண்ணுற இடத்துல அந்த சீனு நிறைய செட்டப் இருந்துச்சு. நான் ஒரு ஆள் ஆர்டியர் பாட்டுங்க நிறைய வேலை இருந்தனால செட்டப் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு எங்கள் இயக்குனர் கூட்டி என்னை செமையாக திட்டார். நான் நைட்டும் பக்கமா தூக்கலாம வேலை செய்த ப்ரெஷரில் வந்து நான் வெளில கோபமாக வந்தேனா, எங்கடா போகிறேன்னு கேட்டுனே வந்தார். நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நடு ரோட்டில் நின்று. அப்படியே இவர் வந்து என்ன பண்ணிட்டார், இவர் என்னை கட்டி பிடிச்சி அழுது. அப்புறம் நானே அவருக்கு ஆறுதல் சொல்கிறதா இதாக போச்சு. அப்புறம் வந்து சென்னையில் பயங்கரமாக வெள்ளம் போயிட்டு இருந்து கோவாவில் வந்து ஷூட்டிங். நான் மயம் கோபி மேலே வந்து கார் ஏற்றணும், அந்த ஷாட்டு இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு இன்ட்ரோ இது பிரேக் டைமில் தலைவனை ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆளை காணோம். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்ணெல்லாம் தேங்கி அழுது தொடச்சி வந்திருந்தார். என்னன்னா அப்படி வெள்ளத்தில் நாய் செத்துருச்சுரா, வீட்டில் எல்லாரும் 2 நாளாக சாப்பிடாம இருக்கிறாங்கடா, இன்னைக்கு தான் தெரிஞ்சு எனக்கு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுரா, இங்கே தான் அழுதா நீங்கள் தான் இது பண்ணி சொல்லிட்டு தான் நான் போய் தனியாக இழுத்து வந்தேன்டா அப்படின்னு. அதை மாதிரி வந்து சுரேஷ் அண்ணா அவனுடைய ஈரம் உண்மையிலே என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு 5 நபர் ரொம்ப நெருக்கமாக. எங்கள் அப்பாகிட்ட எப்படி நான் வெளிப்படையாக இருக்கணும், எங்கள் அம்மாகிட்ட எப்படி இருக்கணும், ஒரு துளியால் கூட நம்மளை ஈகோ பார்க்காம நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் சில பேர் தான் கிடைப்பாங்க. அதை மாதிரி சுரேஷ் அண்ணா வந்து எப்பயுமே என் வாழ்வில் மறக்க முடியாத, நான் விலகி போகக்கூடாது நினைக்கக்கூடாத ஒரு ஆள். அதே மாதிரி நம்ம ஹீரோ தினேஷ், நான் அவரோட 2 படம், என் படத்தில் 2 படமாக 2வது படமாக ஹீரோவை நடிக்கிறாரு.
நான் எத்தனை படம் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய ஹீரோவாக நான் அவர் கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் 4-5 கதைகள் நான் எழுதிட்டு இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே அவர் பொருந்துவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர். மற்ற எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே தோழர்களாக சேர்ந்து இந்த வேலை செய்திருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தேகம் முறைய தேடலுடன் ஒரு கதை கொடுத்த பொம்மை நாயகி ஷான் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அதியன் தோழர் சொன்ன மாதிரி அவரோட எமோஷன், சுரேஷ் அண்ணனோட எமோஷன் எல்லாமே எவ்வளோ ஃபன்னாக சொன்னார். கிட்டத்தட்ட இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த எமோஷனும் ஃபன்னும் வந்து இந்த சேர்ந்து வர படங்கள் இருக்குல்ல, இப்போ எமோஷனாக ஒரு படம் எடுக்கிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக ஒரு படம் எடுக்கிறது தாண்டி இந்த ஃபன்னும் எமோஷனும் சேர்ந்து ஒரு விஷயத்த இந்த படத்தில் இருக்குன்னு நம்புறேன். இன்னும் இப்போ எல்லாம் மஞ்சுவல் பாய்ஸ் சொன்ன மாதிரி நாங்கள் பாரஞ்சித் பாய்ஸ்ன்னு வச்சுப்போமே. அதில் வந்து சுரேஷ் அண்ணா வந்து என்னை பொறுத்தவரை சீனியர். அவர் எல்லாரும் நான் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவரோட டிராவலும் ஜேர்னினா இந்த ஜேபேபியோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. அது இங்கே படக்குழு எல்லாம் சொன்னாங்க. அது இல்லாமல் அவரோட ஜேர்னி இந்த டீம்ல, இப்போ நான் வந்து இந்த டீம்ல இந்த ப்ரொடக்ஷனில் படம் எடுத்தலாம் இந்த டீம், அது இல்லாமல் எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர பெருசு. ரஞ்சித் அண்ணனோட பெருசுன்னு நினைக்கிறாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸு. இந்த காத்திருப்புலாம் சொல்றதை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஜேர்னியும் அதை தாண்டி அவர் வாழ்க்கையிலேருந்து இந்த கதையை எடுத்தார்ல, அதான் அந்த ஃபர்ஸ்ட் படத்தோட இயக்குனர்லேருந்து இந்த அவங்க லைஃப்லேருந்து எடுக்கிற கதை, அவங்க குடும்பத்துலேருந்து இல்லை அவங்க தெரிஞ்சவங்கலேருந்து அவங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அதை எமோஷனாக சொல்கிறத தாண்டி ஒரு ஃபன்னாகவும் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அவர்கிட்ட இவ்வளோ ஃபன் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரில. ஏன்னா ஊர்வசி மேடம் பார்க்கும்போது எனக்கு வந்து, ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஆளுமை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோஸை வந்து சொல்கிறோம், புனைப்பெயர் வச்சுலாம் சொல்கிறோம், சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு எல்லாம் நிறையா சொல்கிறோம்ல. இப்போ ஹீரோயின்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னா அதில் என்ன ஒரு டாப் மோஸ்ட் பேரோ அது வந்து ஊர்வசி மேடம் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா அவங்களோட படங்கள்லாம் நாங்கள் எத்தனை படம் பார்த்துருப்போம். அவங்களோட படங்கள்லாம் பாக்கியராஜ் சார் படம்லேருந்து, கமல்ஹாசன் சார் படம்லேருந்து, ஏன்னா கமல்ஹாசன் சார் முன்னாடியெல்லாம் நின்று நடிக்கிறதெல்லாம் எப்படி முடியும் நம்மளாம் பார்ப்போம் சின்ன வயசுலேருந்து, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சின்ன வயசுலேயே அவர் வந்து பயங்கர ஆளுமையாக இருக்கும் அவரோட நடிப்பெல்லாம். அவர் முன்னாடியே அசால்ட்டாக நடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. அது அப்போலேருந்தே பார்க்கும்போது தெரியும். இந்த ஜேபேபி பார்க்கும்போது இன்னும் அவங்களோட கதாபாத்திரமும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னமோ அவங்களுக்காகவே எழுதின கதாபாத்திரம் மாதிரி இருக்குது. நிச்சயமாக வந்து இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரே விஷயம் நினைக்கிறது வந்து, சுரேஷ் அண்ணனோட அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாண்டி அவரோட வெற்றி மார்ச் 8ஆம் தேதி அது வந்து நிச்சயமாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் வந்து எல்லாம் சொன்ன மாதிரி தேட்டருக்கு வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இது கட்டாயப்படுத்துறதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வந்து ஒன்ஸ் இது வந்து பார்த்ததுக்கப்புறம், முதல் காட்சி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே அடுத்தடுத்த காட்சிக்கு குடும்பத்தோடு வந்து பார்ப்பீங்க நம்புகிறேன். அதோட ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் எல்லாமே வந்து கடைசியாக ரஞ்சித்தனனுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. பிரம்மாண்டங்களுக்கு மத்தியில் சின்ன முயற்சியை பெரிதாக கொண்டாடிய யாத்திசை ஹீரோ சேயோன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டீசர் வந்து நான் பார்த்துட்டு தோழர்கிட்ட பேசியிருந்தேன் ஃபோனில். தோழர் படத்தோட டீசர் பார்க்கும்போது நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்டே பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஞாபகம் வந்தது. இந்த படத்தோட அல்டிமேட்டே வந்து அம்மாவோட லவ் தான் மொத்த. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். கண்டிப்பாக இது ஒரு செம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பெரிய படமாக ஜேபேபி இருக்கும். இந்த மொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டைரக்டர் தோழர் சுரேஷ் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஊர்வசி மேம், கண்டிப்பாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தேட்டரில். அப்புறம் அட்டக்கத்தி தினேஷ் அண்ணன், அப்புறம் லொல்லு சபா மாறன் சார். இது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எமோஷனாக கண்டிப்பாக இருக்கும். எல்லாரையும் வந்து செம்மையாக என்டர்டெயின் பண்ணோம். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கறது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கவுண்டர் காமெடியில் கரண்டி போட்டு கலக்கியவர், இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேன்ல, வாரி தெரித்த வசனம். ஜே படம் பார்த்த பிறகு தேர்ந்தெடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டாகவே மாறனின் மறுபக்கம் தெரிய வரும். வடக்குப்பட்டிக்கு பிறகு பட்டியல் போடும் பல படங்கள். மகிழ்வோடு மாறனை இப்போது கவுண்டரோடு அழைக்கிறோம், வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படா நீலம் ப்ரொடக்ஷனில் நான் அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க,
நல்ல படங்கள் அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எப்படி என்னை கூப்பிட்டாங்கங்கிற ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த லைனில் நான் எப்படி வந்து உக்காந்து நிற்கிறேன்ங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். என்னன்னா என்னால் இந்த சாங்கெல்லாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவேன். இந்த படத்துக்குள்ள வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னாதான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சரோஜானா ஒரே விஷயம் ஞாபகத்து வரும், தெரிஞ்சவன் பிஸ்தா. அழைக்கிறோம் அரவிந்த் ஆகாஷ் அவர்களை. ப்ளூ ஸ்டார் ஜெய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித், நாங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். எப்படி வெங்கட் பிரபு சொன்னாரோ, பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு எனக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு, இப்போது சுரேஷ்க்கும் லைஃப் கொடுத்துருக்காரு, ரஞ்சித்துக்கும் லைஃப் கொடுத்துருக்காரு. அண்ட் விபி சொன்ன மாதிரி ரஞ்சித் இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக கொஞ்சம் வருஷமாக வந்துட்டு நல்ல படங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்துடுறதுக்கு வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய பாராட்டு கொடுக்கணும் ரஞ்சித்துக்கு. அண்ட் ஒருத்தர் மேலே டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வந்துட்டு அடுத்து ஒரு கம்பெனிகிட்ட சொல்லி ஒரு அப்ரோச் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கதையை, அந்த கதை வந்து சுரேஷ் நம்பி இந்த கதையை, இந்த ஜேபிபி கதையை எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ்க்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ப்ளஸ் இஸ் அ வெரி டேலண்டட் டைரக்டர் அண்ட் நல்ல ஒரு எழுத்தாளர் கூட. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அம்மா குருசிமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை இப்படி பார்க்கும்போது அந்த போலீஸ் சீனும் அம்மாவும் பண்ண சின்ன பர்ஃபார்மன்ஸே போதும், இந்த ஃபுல் படம் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனிவே தினேஷ் ப்ரோக்கும் ப்ளஸ் அண்ணன் உங்களுக்கும் எல்லாருக்கும், இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். அண்டு அம்மான்றது நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சன்னு. ஸோ அம்மா மேலே பாசம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட பாசம் என்னன்றது அம்மா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.